ஈரானுடைய புதிய அணுகுமுறை உலகத்தையே வியக்க வைக்குது. காரணம் என்னன்னா, 14 பாயிண்ட் கொண்ட பேராகிராஃப் யாருக்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்கன்னா, பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு அதிகாரிகிட்ட கொடுத்து அனுப்பிச்சு, அது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப்கிட்ட போய் கொடுத்துருங்க அப்படின்னு ஈரான் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. பாகிஸ்தானுக்கு சவுதி அரேபியா ஒரு பெரிய வெகுமதி ஒன்று கொடுத்துருக்கு. அதை நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படியே ஷாக் ஆகிடுவீங்க. யுஏஇயில் தொடங்கி ஈராக்கில் ஆரம்பித்து சவுதி அரேபியாவில் முடிச்சு போட்டு கடைசியாக அந்த முடிச்சு அவிழ்ப்பதற்கு அமெரிக்காவையே இப்போது நீங்களே அந்த முடிச்சு அவுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஈரான். குழப்பமாக இருக்கா? டீட்டெயில்டாக பேசினா தெளிவாக புரிஞ்சிடும். பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. ஆரம்பிச்சது என்னவோ சவுதி அரேபியா தான், ஆனால் முடிச்சது ஈரான் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கிருந்து ஆரம்பிச்சது இந்த பிரச்சனை அப்படின்னு கேட்டால், சவுதி அரேபியாவில் இருந்து ஈராக்குக்குள்ள ஒரு 3 ட்ரோன்கள் அட்டாக் பண்ணாங்க. நல்லா கனெக்ட் பண்ணிங்கன்னா சரியாக அந்த 3 ட்ரோன்கள் தான் பிரச்சனை. ஈராக்குக்குள்ளே நுழைஞ்சு சில பகுதிகள் அது தாக்கியிருக்கு. பதிலுக்கு ஈராக்கில் இருந்தே ஒரு பெரிய அட்டாக் சவுதி அரேபியாவிலையும் நிகழ்த்தப்பட்டது. ஆனால் சவுதி அரேபியா அந்த 3 ட்ரோன்களையும் இடைமறித்து தாக்கியது அப்படிங்கிற தகவல். இதற்கு பேரலாக யுஏஇயில் இருக்கக்கூடிய அந்த பராக்கா அப்படிங்கிற அணுமின் நிலையத்தின் மீது ஒரு 3 ட்ரோன்கள் தாக்குனது அப்படின்னு சொன்னாங்க. அதில் 2 ட்ரோனை அட்டாக் பண்ணி அதை வான்வெளியிலேயே முறியடிச்சிட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய ஒரு ட்ரோன் மற்றும் மின்சார ஜென்ரேட்டர் மீது ஒரு அட்டாக் நடத்தியிருக்கு அப்படிங்கிற தகவல். இது தொடர்பான விஷயங்களை முதல்ல நம்ம பிரசாத் சிக்னேச்சர் தான் வெளியிட்டோம். அதற்கு பிறகு தான் மற்ற சேட்டலைட் மீடியாக்களே வெளியிட்டாங்கங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது இப்படி இருக்க, இந்த தாக்குதலுக்கு பின்புலமாக இருந்த சில விஷயங்களையும் நம்ம பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. மே 31ஆம் தேதிக்குள் ஒரு அமைதி ஒப்பந்தம் எட்டப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவலை ஈரானுக்கு செய்தியாக அனுப்பிச்சிருக்காங்க அமெரிக்கா. அது மட்டும் இல்லை, அந்த நாள் வரைக்கும் உங்களிடமிருந்து எந்த நாடுகளுக்கும் ஆயில் சப்ளை அப்படிங்கிறது நீங்கள் பண்ணிக்கலாம். தடையற்ற ஒரு பொருளாதார தடைங்கிறது உங்களுக்கு நாங்கள் விதிக்க மாட்டோம், நீங்கள் தடை இல்லாமல் அதை விற்பனை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் இப்போ ஈரானுக்கு சலுகையாக கொடுத்துருக்காங்க அமெரிக்கா. இப்போ நம்முடைய சேட்டலைட் சேனல்கள்லாம் பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு செய்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது தான். இன்னும் மீதி இருக்கக்கூடிய 35% ஈரானில் இருக்கக்கூடிய 35% இடங்கள் மட்டும்தான் தாக்கப்படாமல் இருக்குது. அந்த அத்துணை இடங்களையும் அழிப்பதற்கு 2 வார காலம் கூட ஆகாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரதா ட்ரம்ப் சைடில் இருந்து சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகுது. சரி, இதுக்கு பேரலாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் பேச்சுவார்த்தை மட்டும்தான். ட்ரம்ப் ஒரு புறம் மிரட்டல் விடுத்தாலும் ஈரான் அதற்கு அடிபணிஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க். ட்ரம்பினுடைய சீன பயணம் அப்படிங்கிறது முற்றிலுமாக தோல்வி அடைஞ்சிருக்குங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அதற்கு உதாரணமாக ட்ரம்ப்புக்கு கொடுக்கப்பட்ட பரிசு பொருட்கள் எல்லாமே ஏர்போர்ட்லேயே விட்டுட்டு கிளம்பியிருக்காங்க அமெரிக்கா. பதிலுக்கு அவங்களுடைய ஃபோன் முதற்கொண்டு சீனாவுக்குள்ளே கொண்டு போகப்படலை, அவங்க இருக்கக்கூடிய ஃப்ளைட்லேயே வச்சுட்டு தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி. இது எல்லாத்தையும் தாண்டி சீனா ஈரானுக்கு உதவி செய்வோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்போது போர் ஒன்று தொடங்குச்சு அப்படின்னா சீனா பக்கபலமாக இருக்குங்கிறதையும் இந்த இடத்துல பதிவு செய்கிறாங்க. அப்போது ட்ரம்பினுடைய சீன பயணம் தோல்வி ஆயிடுச்சுங்கிறது உறுதியாகுது. இன்னொரு புறம் ரஷ்யாவினுடைய அதிபர் இப்போ சீனாவுக்கு பயணப்பட போகிறாரு. புட்டினுடைய சீன பயணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறதையும் இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. போகிற முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஈரானும் தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னு கேட்டீங்களா? தஸ்னிம் அப்படிங்கிற அந்த நியூஸ் சேனல் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிவிப்பு 14 பாயிண்ட் கொண்ட பேராகிராஃப் ரெடி பண்ணி அதை அமெரிக்காவுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க பாகிஸ்தானுடைய முக்கியமான ஒரு நபர்கிட்ட. ஸோ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஈரானுக்கு போனதா சனிக்கிழமை போனதாக நம்ம ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருந்தோம்.
இப்போது அந்த உளவாளி நபர் தான் இப்போது டைரக்டாக ஈரான் கிட்ட இருந்து அந்த செய்திகளை சேகரிச்சுட்டு அமெரிக்காவுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறது செய்தி. இந்த ஒரு கடித பரிமாற்றம் அப்படிங்கிறது நடந்து முடிகிற வரைக்கும் மறுபடியும் போர் தொடங்காது. இந்த ப்ரொபோசல் ரிலேட்டடாக அமெரிக்கா சில விஷயங்களை முன்னிலைப்படுத்துவாங்க. அதை மறுபடியும் பாகிஸ்தானுக்கு கொண்டு வருவார் அந்த உளவாளி. இது எல்லாம் நடக்கிறதுக்கு வித்தின் 2 or 3 days ஆகும். ஸோ அது வரைக்கும் போர் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ரகசிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் கீழே இப்போ பாகிஸ்தானுக்கு சில சலுகைகளை கொடுத்துருக்காங்க சவுதி அரேபியா. இதற்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. தொடர்ச்சியாக பாகிஸ்தானை தன்வசப்படுத்துறதுக்கு சவுதி அரேபியா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. UAE வாங்கின கடனையும் அடைச்சு கொடுத்தாங்க. பதிலுக்கு சவுதி அரேபியாவுக்கு இராணுவ வீரர்களையும் பரிசா கொடுக்கறது தான் அந்த பிளான். ஸோ பாகிஸ்தான் 8000 துருப்புகள், போர் விமானங்கள், ஆளில்லாத விமானங்கள், வான் பாதுகாப்பு அமைப்புகளை சவுதி அரேபியாவுக்கு அனுப்பியிருக்காங்கங்கிற தகவல். இந்த படையில் JF-17 அப்படிங்கிற அந்த ரக போர் விமானங்களும் சீன தயாரிப்பான HQ-9 வான் பாதுகாப்பு அமைப்பு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் அனுப்பிச்சிருக்காங்க. ரியாத்தினுடைய உதவியோட பாகிஸ்தானால் இயக்கப்படும் பிற தளவாடங்களும் இதில் அடக்கம். ஸோ பாகிஸ்தான் ரொம்ப பெரிய அளவிலான ஒரு சலுகை கொடுத்துருக்கு. தேவைப்படும் பட்சத்தில் 80,000 துருப்புகள் வரைக்கும் சவுதி அரேபியாவுக்கு அனுப்புவதற்கு பாகிஸ்தான் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட். சரி, இவ்வளவு துருப்புகள் எதற்காக இப்போ சவுதி அரேபியாவை நோக்கி நகர்றாங்க அப்படின்னா, சவுதி அரேபியாவில் இருந்து ஈரான் மீது ஒரு பெரிய அட்டாக் நடத்துறதுக்கு அமெரிக்காவும் திட்டம் போட்டிருக்காங்க. தரைப்படை தாக்குதலுக்கு ரொம்ப பெரிய அளவில் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அமெரிக்கா அப்படிங்கிற தகவலும் ரிலீஸ் ஆயிருக்கு. போர் நடப்பதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக தான் இருக்கு ஈரான் எடுக்கக்கூடிய முடிவுகளை பொறுத்து. சரி, ஈரான் என்ன முடிவு எடுத்திருக்காங்க? CNN வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் மே மாதம் 17ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அனுமதியோடு சில விஷயங்களை அடுத்தடுத்த காலகட்டங்களில் செய்வதற்கு ஈரான் திட்டமிட்டிருக்காங்க. அதாவது கடலடி கேபிள்கள், அண்டர்சி கேபிள்ஸ் இருக்குல்ல, அது ஈரானுடைய சில கடலுக்கு அடியில் சில கேபிள்ஸ் போகுது. அது மத்திய ஆசியாவில் இருந்து இங்கே இருக்கக்கூடிய பகுதிகள் வரைக்கும் இன்டர்நெட்டை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலை. இப்போ நீங்கள் மைக்ரோசாஃப்ட், அமெரிக்காவினுடைய சில நிறுவனங்கள் எல்லாமே இந்த அண்டர்சி கேபிள் மாதிரி தான் இருக்காங்க. இன்டர்நெட் இல்லாமல் உலகத்தினுடைய இயக்கமே இருக்காது. அப்படிப்பட்ட இன்டர்நெட்டை கட் பண்ணி விட்டுருவோம் அப்படிங்கிற மிரட்டல் விடுத்திருக்காங்க. புதிதாக நீங்கள் அந்த கடலடி கேபிள்கள் போட போகிறீங்க அப்படின்னா அதற்கான அனுமதியும் எங்ககிட்ட தான் வாங்கணும்னு இப்போது ஐநா வரைக்கும் ஈரான் லெட்டர் எழுதி கொடுத்துருக்காங்கங்கிற ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. இதை CNN தகவலாக பதிவு செய்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல அமெரிக்காவுக்கான ஒரு பெரிய ஆப்பு ஈரான் சொருகியிருக்காங்க. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை நிர்வகிக்க புதியதொரு டீம் ஒன்றும் ஈரான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இதையும் ஈரானுடைய செய்தி சேனல்கள் தான் செய்திகளாக வெளியிட்டிருக்காங்க. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் நிர்வகிக்கிறதுக்கு புதிய குழு அப்படின்னா அது யார் அப்படிங்கிறது தெரியல. பட் ஈரானே அந்த குழுவை நியமிக்க போகிறாங்களா, இல்லை அமெரிக்காவினுடைய துணையோடு ஒப்புதலோடு அந்த குழுவை நியமிக்க போகிறாங்களாங்கிறது தெரியல. பட் நியூ டீம் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த டீம் யார் அப்படிங்கிற கேள்வி மட்டுமே இருக்குது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக நீங்கள் எங்களை மிரட்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கற்பனைக்கும் எட்டாத அளவிற்கான பாதிப்பை சந்திப்பீங்கன்னு அமெரிக்காவுக்கும் ஈரானுடைய வெளியுறவுத்துறையில் இருந்து மிரட்டலும் பறந்திருக்கு. ஒரு புறம் என்னன்னா சமாதான பேச்சுவார்த்தையோடு சேர்ந்து இன்னொரு புறம் மிரட்டலும் விட்டு அமெரிக்காவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க ஈரான். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் ஸ்திரத்தன்மையோடு செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி இப்போ ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காரு. அதற்கான வேலைகளில் நாங்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இந்த பாகிஸ்தானில் இருந்து வந்த நபர்கிட்ட அந்த 14 பேராகிராஃப் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்கல்ல, அதன் மூலியமாக புரியுது. பட் ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தையும் இந்த இடத்துல நீங்கள் பொருத்தி பாருங்கள். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நடக்கக்கூடிய பஞ்சாயத்துக்குள்ள நாங்கள் ஒரு காலமும் வரமாட்டோம் அப்படிங்கிறதையும் ரஷ்யா சொல்லியிருக்காங்க. புஷேர் அணுமின் நிலையம் தொடர்பான விவகாரம் ரஷ்யாவையும் ஈரானையும் ஒன்று சேர்க்கக்கூடிய வேலையை செஞ்சாலும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுங்கிறது, அங்கே வெடிக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது ரஷ்யாவை எந்த வகையிலையும் பாதிக்காது. எங்களுடைய ஆளுங்களை எல்லாத்தையும் நாங்கள் திருப்பி எடுத்துக்கிட்டோங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் ரஷ்யா கொடுத்துட்டாங்க. செங்கடல் ஏரியாவில் $30 பில்லியன் மதிப்பிலான மற்றொரு அமெரிக்காவினுடைய MQ-9 ஆளில்லா விமானத்தை ஏமனுடைய ஆயுதப்படைகள் இப்போ சுட்டு வீழ்த்திருக்கு அப்படிங்கிற தகவல். தொடர்ச்சியாக செங்கடல் ஏரியாவில் அமெரிக்கா ரோந்து பணிகளில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால ஏகப்பட்ட சேதமும் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. ஹவுதிகளுடைய அட்டாக்ல அவங்க வீழ்ந்துட்டாங்க அப்படிங்கிறது தான். ஏற்கனவே செங்கடலுடைய ஹவுதிகள்கிட்ட அமெரிக்கா தோத்து போச்சுங்கிறது 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய செய்தி. அதனால தான் ஈரான் வாரில் கூட ஹவுதிகளை பெரிய அளவில் அவங்க அட்டாக் பண்ணவே இல்லை, பொறுமையாகவே இருந்தாங்க. ஹவுதிகளும் ஈரானுடைய அந்த வாய்ஸுக்காக காத்திருந்தாங்க.
சைலண்ட் கில்லராகவே ஹவுதிகளை வச்சுருந்தாங்க ஈரான். இப்போ மறுபடியும் அமெரிக்கா வம்புக்கு இழுத்தாங்கன்னா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோங்கிறது தான் இந்த MQ-9 ரீப்பர் மேலே நடந்திருக்கக்கூடிய அட்டாக். கன் ஃபைட்டர் ஸ்கைஸ், நீங்கள் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்துகிறீங்க, ஒரு கண்காட்சி நிகழ்ச்சி, அதையே ஒழுங்காக நடத்த முடியல அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் இப்போ நெட்டிசன்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அமெரிக்காவை பார்த்து. அமெரிக்காவில் விமான கண்காட்சியில் அமெரிக்க விமானங்கள் 2 நடுவானிலேயே வெடிச்சு சிதறிய காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. 4 பாராசூட்டுகளோடு அந்த விமானிகள் தப்பிச்சு பொழைச்சு ஓடிய காட்சிகளும் அரங்கேறியிருக்கு. இது அமெரிக்காவுக்குமான அவமானமாக தான் பார்க்கப்படுது. போர் வந்துச்சு அப்படின்னா அமெரிக்கா எப்படி வீழும் அப்படிங்கிறதுக்கு சாட்சி தான் இந்த கண்காட்சின்னு ஈரானுடைய அரசு ஊடகங்கள் செய்திகளாக வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க. நெட்டிசன்களும் நிறையா கிண்டலும் கேலியுமாக காட்சிகள் கமெண்ட் பாக்ஸில் அரங்கேறிக்கிட்டே. தொடர்ச்சியாக பாகிஸ்தானை மையமாக வச்சு சவுதி அரேபியாவும் ஈராக்கும் இந்த பக்கம் UAEயும் சில ஆட்டங்கள் ஆடிக்கிட்டு இருக்காங்க. மிடில் ஈஸ்டில் UAE மீது யார் தாக்குதல் நடத்தினாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் இன்ன வரைக்கும் வெளியிடப்படவே இல்லை. ரொம்ப ரகசியமாகவே வாங்கின அடையை மறைச்சிக்கிட்டு மிடில் ஈஸ்டில் அமெரிக்காவினுடைய ஆதரவாக இருக்கக்கூடிய UAEயும் சவுதி அரேபியாவும் சில விளையாட்டுகளை நடத்திக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. வித்தின் 2 or 3 டேஸில் வார் நடக்குமா இல்லையாங்கிற விவரம் நமக்கு கிடைச்சிடும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.